மேஷராசி அன்பர்கள், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகு 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப சனியினோட வக்ர பார்வை இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் முரட்டுத்தனம் அப்படின்றது வரும். ஆனா என்னோட புத்திசாலித்தனமும் என்னோட தெளிவான ஒரு அறிவும் சிந்தனையும் மேலோங்கும் அப்படின்றதா. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கன்னியிலேயே இருக்கார். பெருசா கவலைப்பட வேண்டாம். பார்வை இருக்கு, கவலைப்படாதீங்க. இது சனியினோட பார்வை, வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையில மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மேஷராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இப்ப 7 நாட்டு சனியில இருக்கீங்க. இந்த 7 நாட்டு சனியும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கெடுபலன்களை கொடுக்குமா? கிடையாதுங்க. உங்களோட வயதை பொறுத்து. நீங்க ரொம்ப மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு 10+, 15+ அப்படி இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில ரவுண்டு சனி பகவான் பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா வருவாரு. அப்ப கண்டிப்பா பல சோதனைகளும் பல படிப்பினைகளையும் கொடுப்பாரு. ஆனா இந்த படிப்பினைகளும் சோதனைகளும் பாத்தீங்கன்னா உங்களை செதுக்கிக்கிறதுக்கு தீட்ட தான் வயிறும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களை நல்லா தீட்டிட்டு உங்களுக்கு தெளிவையும் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இதே வாழ்க்கையில செகண்ட் ரவுண்டு சனி வருது அப்படின்னா நீங்க 30+, அதாவது 30+, நியர்லி 40+ இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில செகண்ட் ரவுண்டு 7 நாட்டு சனி வரும். இந்த செகண்ட் ரவுண்டு 7 நாட்டு சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதை பொங்கு சனி அப்படிம்பாங்க. சின்ன வயசுல வர்றது விரைய சனி, 2வது ரவுண்டு வர்றது பொங்கு சனி. இந்த பொங்கு சனி பெருசா கஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு, மாறாக நற்பலன்களையும் சில படிப்பினைகளையும் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப பெருசா நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. 3வது ரவுண்டு இப்ப வயோதிகம் ஆயிடுச்சு, எனக்கு 60+ வருது, நியர்லி 70 ஆயிட்டேன் நானு. எனக்கு 3வது ரவுண்டு சனி வாழ்க்கையில இது வருது, 7 நாட்டு சனி அப்படின்னா அப்ப அதை தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தங்கு சனியும் போது உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது கொடுப்பாரு. நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பல உடல் உபாதைகளை கொடுப்பாரு. முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பாரு. ப்ராப்பரான வைத்தியம் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா தலையில ஒரு பெரிய ஒரு கூடையில ஃபுல்லும் இரும்பு சாமான் வச்சு தூக்கி நடந்துன்னு இருந்தீங்க. இப்போ யாரோ ஃப்ரெண்டு டிவிஎஸ்ல போறாரு, அட கொடுப்பா, என்னத்துக்கு தலையில தூக்கிட்டு போற, கொடு, நான் தூக்கிட்டு போயிட்டு நீ போற வேண்டிய இடத்துல கொண்டு போய் இதை சேர்த்துடுறேன் அப்படின்னு வாங்கிட்டாருன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீ இருக்கும். அந்த மாதிரி இந்த 7 நாட்டு சனி இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால, அது விரைய சனியோ பொங்கு சனியோ தங்கு சனியோ உங்க வயதை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, எனக்கு பெரிய பாரம் குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இது +. 2வது என்ன அப்படின்னா 3ஆம் பாவம். உங்களுக்கு 3ஆம் பாவம் மிதுனம். மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான், இளைய சகோதர தைரியஸ்தானம். உங்களுக்கு அது தைரியஸ்தானத்துல குரு பகவான். எனக்கு என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கு, என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கு, இப்படி ஒரு விஷயம் வரும். 2வது வேற என்ன வரும் அப்படின்னா இது இளைய சகோதர ஸ்தானமும் அப்படின்றதுனால உங்களுக்கு உங்க தம்பி தங்கச்சி அவங்களால, எனக்கு சொந்த தம்பி தங்கச்சியே இல்லம்மா, அங்காளி பங்காளி பையன் தம்பி தங்கச்சி இருந்தாலும், இல்ல அண்ணா அண்ணா அக்கா அக்கான்னு கூப்பிடுற யாராவது இருந்தாலும் அவங்களால ஏதோ ஒரு விதத்துல நன்மை அப்படின்றது கிடைக்கும். எங்கம்மா நாங்களும் அவங்களும் 15 வருஷம் ஆச்சுமா சண்டை போட்டு, அட 15 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இப்போ அவங்களே மனசு மாதிரி என்னண்ணா நான் தப்பு செஞ்சுட்டேன், அக்கா நான் தப்பு செஞ்சுட்டேன், இல்லை ஒத்துக்கல அப்படின்னாலும் சொல்லுக்கா, என்னக்கா வேலை அப்படின்னு வழியை பழகிறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த ஒரு வருஷமும், அதாவது அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இந்த பிராப்தம் அப்படின்றது மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கு. இது 2வது ப்ளஸ். 3வது ப்ளஸ் என்ன அப்படின்னா 4ஆம் பாவம், அதாவது சுக தாயார் ஸ்தானத்துல சுக்கிரன். சுக தாயார் ஸ்தானத்துல சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சுக தாயார் ஸ்தானத்திலே இருக்கார். அப்ப சுக தாயார் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கான் அப்படின்னா பொதுவா ஒரு வீட்டுல சந்தோஷம், குதூகலம், நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கணும்னு சுக்கிரனோட காரகத்துவம் அப்படின்றது இருக்கணும்.
அப்ப சுகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கா, அதிர்ஷ்ட கிரகம் இருக்கா அப்படின்னும் போது என்னோட வசதிக்கும் வாய்ப்புக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் எந்த விதத்திலயும் பிரச்சனை இல்லை. இல்ல 7 நாட்டு சனி ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த சுக்கிரன் 4ஆம் பாவத்துல வந்த உடனே பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு கம்ஃபர்ட் இருக்கு. சுக்கிரன் 4ஆம் பாவத்துல செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப அந்த 4ஆம் பாவத்துல அவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிளஸ் செப்டம்பர் 14 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அம்மானோட ஒரு சப்போர்ட், அம்மானோட ஒரு கன்சர்ன், அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா அதுல ஒரு பெட்டர்மெண்ட், அம்மானோட ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இது அப் டு 14 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 14ஆம் தேதிக்கு மேல என்ன வராரு அப்படின்னா 14ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து பாருங்க 4ஆம் பாவத்துல இருந்து பயிற்சியாகி 5ஆம் பாவத்துக்கு போறார். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்கிரன் போறதுனால என்ன பெனிஃபிட், அதுக்கு மேல அங்க சூரியன் புதன் இருக்காங்க, அதை நான் சொல்றேன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்கிரன் போறதுனால எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு, அது வருமா வருமா வருமான்னு காத்துட்டு இருக்கேன். எங்க அம்மா எதையும் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வைக்க மாட்டேன்றாங்க. இல்லைங்க, பூர்வீக சொத்து பத்து எப்பயோ வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் ஆயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியா காசு கொடுத்தாங்க, நான் உனக்கு காம்பன்சேஷன் தரேன், இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு சில வருடங்கள் கழிச்சு தரேன்னாங்க. இப்போ வரைக்கும் தரல. அதுல ஏதோ ஒரு அமௌண்ட் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானமும் கூட. என் குழந்தைங்க சார்ந்து எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது, படிக்குமா படிக்குமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்ப பிள்ளைங்க சார்ந்து ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி. உடனே உங்க பிள்ளை சூப்பர் டூப்பரா படிச்சு உடனே வந்து ஸ்டேட் ரேங்க் வந்துடும், எல்லா கோல்டு மெடலையும் மெடிக்கல் காலேஜ் இருக்குது எல்லாம் பிள்ளை வாங்கிடும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு விதத்துல பிளஸ். பொதுவாக வந்து பாருங்க, ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்துல போகும்போது இந்தந்த விதத்துல நல்லது வரும் அப்படின்றது நாங்க சொல்லுவோம். அந்த இந்தந்த விதத்துல நல்லது எனக்கு 100% வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் தான். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல இந்த பிளானட்ஸ்லாம் எங்க இருக்காங்க அதுவும் பார்க்கணும். பட் இருந்தாலும் கோச்சார பலன் அப்படின்றது 50%, சுய ஜாதகம் அப்படின்றது 50%. இப்போ இந்த 50%த்துல இது பிளஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் கீழே கமெண்ட் போடுவீங்க, ஒன்றும் நடக்கல, இது உருட்டோ உருட்டு அப்படிம்பீங்க. இந்த உருட்டுன்ற வார்த்தை நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் உருட்டி ஒன்றும் ஆக போறது இல்லை. உங்களுக்கு நல்லது இந்தந்த மாசத்துல இந்தந்த கிரக பயிற்சி வருது, அதனால இந்தந்த இம்பாக்ட் வரும் அப்படின்றது நான் சொல்றேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களும் அதை தான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றாங்க. 100% கிடையாது, 50% நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சு. இப்போ சுய ஜாதகத்திலேயே சுக்கிர தசையே இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி சுய ஜாதகத்துல தசநாதன் வலுவா இருந்தாலும் 100க்கு 100% இந்த பலன்கள் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சூரியன் புதன் கேது இவங்க வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருக்காங்க. இப்ப இந்த சூரியன் புதன் சேர்க்கை எப்படின்றத வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா புத்த ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க. ஆனா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து சூரியனோடும் கேதுவோட இணைஞ்சிருப்பார். இதை புத்த ஆதித்ய யோகம் சொல்றாங்க. அப்ப பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய தன்மை, பிள்ளைங்களால் மன மகிழ்ச்சி, அதுக்கும் மேல என்னோட தெளிவு, என்னோட புத்திசாலித்தனம், என்னோட ஒரு இன்டெலிஜென்ஸ்னால என்னை சுத்தி இருக்க காம்ப்ளிகேஷன்ஸை நான் கிளியர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் மேல அப்பானால ஒரு ஆதாயம், அரசாங்க தொழில் செய்யறவங்களுக்கு அந்த தொழில்ல ஒரு முன்னேற்றம், மாமனார்னால ஒரு ஆதாயம், ஹையர் அபிஷியல்ஸ்னால ஆதாயம், இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன் வந்து சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்து நம்மளுக்கு கன்னி வீட்டுல வரார். பொதுவா கன்னி வீட்டுல புதன் உச்சம் பெற்று உட்கார்றாரு. ஏன்னா ஆல்ரெடி அங்க புதன் உச்சம் இல்லைங்களா? ஆனா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்காங்க. அப்ப சனியினோட வக்ர பார்வை இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும், கொஞ்சம் முரட்டுத்தனம் அப்படின்றது வரும். ஆனா என்னோட புத்திசாலித்தனமும் என்னோட தெளிவான ஒரு அறிவும் சிந்தனையும் மேலோங்கும் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து கன்னியிலேயே இருக்கார். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொதுவான பலன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. ராசி அதிபன் 6ல போய் மறையிறானே அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டாம். பார்வை இருக்கு, கவலைப்படாதீங்க. நம்ம கொஞ்சம் கோவத்தை, டென்ஷனை, உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் வருது, மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா உடனே டாக்டரை போய் பாருங்க. ரொம்ப சிம்பிள். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து பாருங்க கலத்திரஸ்தானத்துக்கு, உங்களுக்கு 7ஆம் பாவம், அதாவது கன்னியிலிருந்து துலாம்க்கு போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானம். ஐயோ, எனக்கும் எங்க மனைவிக்கும் இந்த கலத்திரஸ்தானம்ன்றது எதை சொல்லுது, கணவன் மனைவி இடையே இருக்க ஒரு உறவு முறையை சொல்லுது. அப்ப கலத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படின் போது மேஷராசி அன்பர்கள் நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் மனைவிக்குமான ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது பாதிக்கப்படுமே. எனக்கும் எங்க மனைவிக்கும் பெருசா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதே, பிரச்சனைகள் வருமே, சண்டைகள் வருமே, இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. காரணம்னா குருனோட பார்வை இருக்கு.
ஸோ குரு மங்கள யோகம் அப்படின்றது இருக்கு. இது ஆல்ரெடி வந்து பாருங்க உங்க ஃபேமிலியில உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்குமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, மனமுட்டங்கள் இருக்கு. நான் பிஸ்னஸ் செய்றேன். என்னோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எனக்கும் பெருசா ஒத்து வர்றது இல்ல. அப்படின்ற மாரி இருக்குது அப்படின்னா கூட இந்த குருமங்கள பார்வை, குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? குருனோட பார்வையினால ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெட்டர்மென்ட் அப்படின்றது கிடைக்கும். நானும் என் ஒய்ஃபோ லவ் பேர்ட்ஸா மாறிடுமா? அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதாவதுங்க எப்பயுமே ஒரு நற்பலன்கள் அப்படின்போது நான் முன்னமே சொன்னேன். ஒரு 50% இம்பாக்ட் அப்படின்றத நீங்க ஏற்படுத்திக்கோங்க. இது 100% இம்பாக்ட் நல்லது எப்படி வரணும்னா, நான் முன்னமே சொன்ன மாரி சுய ஜாதகம், ஜாதகத்துல தசநாதன் வலுவா இருக்கானா 100% நல்லது அப்படின்றது நடந்துரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பிளஸ். அப்ப பாருங்க எல்லாமே பிளஸ். அதுக்கும் மேல செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, புதனோட வந்து இணையிறாரு. இது சனியினோட பார்வை, வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. ஸோ சூரியன், புதன் இணைவு அப்படின்றது புத்த ஆதித்ய யோகம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும்போதும் அது புத்த ஆதித்ய யோகம் இருக்கு. இங்க வந்தாலும் புத்த ஆதித்ய யோகம் இருக்கு. சிம்மத்துல இருக்கும்போதும் இருந்துச்சு, இங்க இருக்கும்போதும் இருக்கு. பிளானட்ஸ் வந்து மாறுறதுனால. அப்ப இந்த புத்த ஆதித்ய யோகத்துக்கான பலன் நான் முன்னமே சொன்னேன். என்னோட அறிவு, என்னோட எழுத்து திறன், என்னோட இன்டெலிஜென்ஸ் மேம்படும். அதனால நான் எனக்கு சுத்தி இருக்க பிரச்சனைகள ரொம்ப தெளிவா, ரொம்ப புத்திசாலித்தனமா டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ். ஆனா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க, தான்ன்ற அகங்காரம் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணமும் வரலாம். பொதுவா மேஷம் எல்லாமே தெரியும். நல்ல இன்டெலிஜென்ஸ். எது ஒண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நெறைய இருக்கவங்க. ஆளுமை திறன் கொண்டவங்க. பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்றது சில நேரம் நம்மளுக்கு தப்பா போய் முடியும். அதனால இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வேண்டாம். ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் ராகு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகு. ஏழ்நாட்டு சனியாவே இருந்தாலும், செய்யக்கூடிய தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அபரிவிதமான லாபத்த உங்களுக்கு குடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 1 1/2 வருஷம் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். கவலையப்பட வேண்டாம். அதுக்கும் மேல ராகுனால வரக்கூடிய அந்த 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மூத்த சகோதரர்களையும் குறிக்கும் இல்லையா? அப்ப ராகு 11ஆம் பாவம், நான் செய்யக்கூடிய தொழில்ல அபரிவிதமான லாபம் வரும். சூப்பர் டூப்பரா இருக்கும். எல்லாமே ஓகேங்க. என்னோட மூத்த சகோதரருக்கும் எனக்கும் சில பல பிரச்சனைகள் வருமா? உடல் சார்ந்த பிரச்சனை, மன சார்ந்த பிரச்சனை, அவங்களால எங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வருமா? அப்படின்னு கேட்டா, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன? அப்படின்னா, ராகு மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இத குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு ஏதாவது கெட்டது செய்யணும் அப்டின்னா, அத தடுத்து நிறுத்திடுவாரு. ஆனா ராகு நல்லது செய்யணும் அப்டின்னா, அத என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துருவாரு அப்டின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது ஒரு பிளஸ். அதுக்கும் மேல நான் முன்னமே சொன்ன மாரி 12ஆம் பாவம் சனி, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால, மேஷ ராசி அன்பர்களுக்கு அவங்க தலைமையில இருந்த ஒரு பெரிய பாரம் அப்டின்றது குறையுது. அதுக்கும் மேல சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும்போது, அவன் எந்த பாவத்துக்கு அதிபனோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 10 அண்ட் 11 அதாவது ஆ 10க்கும் 11க்கும் அவன் தான் அதிபன். அப்ப அந்த ஸ்தானம் குறித்து, எனக்கு என் தொழில் குறித்து நெறைய ஆழ்மனது ஆசைகள் அப்படின்னு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பலது நிறைவேறவே இல்ல. லாபத்த குறித்து ஏதாவது ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில எனக்கு 100 ஆசைகள் இருக்கு. என் தொழில் சார்ந்து, நான் செய்யக்கூடிய தொழில்ல வரக்கூடிய லாபத்த சார்ந்து அப்படின்னா, அதில 1, 2 ஆசைகள சாலிடா பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப மேஷராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்னா, இப்போ வரைக்கும் பாருங்க, நான் 2டே 2 நெகட்டிவ் தான் சொன்னேன். ஒண்ணு ஹெல்த், இன்னொன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் அப்படின்னு. அவ்வளதான். பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்லாம் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. சிம்பிள். அதாவது பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்க குடும்ப ஜோதிடர கொஞ்சம் கலந்து அதாவது ஆலோசிச்சு ஒரு முறை உங்க ஜாதகத்த பிரெடிக்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி நீங்க செய்யுங்க. ஏன்னா, உங்களுக்கு தசநாதன் வலுவா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஆன் தி ஹோல் செப்டம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னா, நான் சும்மா வீட்டுக்குள்ளேயே இருந்து, நான் வந்து அதனோட பலன்கள்லாம் அனுபவிச்சிடலாமா? அப்படின்னா அது கிடையாதுங்க. எப்பயுமே நேரமும், காலமும், சந்தர்ப்பமும், சூழ்நிலையும் நல்லா இருக்கு அப்படின்னா 4 மடங்கு உழைக்கணும். நேரமும், காலமும், சந்தர்ப்பமும், சூழ்நிலையும் நல்லா இல்ல அப்படின்னா 10 மடங்கு உழைக்கணும். ஆக உழைக்கணும். உழைச்சா எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.